ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அம்மா வீட்டில் ஒரு ஈவினிங் வீலாக். என்னோட தங்கச்சி வீட்டில் உங்கள் வீட்டில் மட்டும் பீஸா செய்கிற எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு தரவே மாட்டேன்னு சொன்னான்ட்டு அம்மா வீட்டில் உட்காந்து ஓவனே இல்லாமல் எப்படி பீஸா செஞ்சேன்றதை பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ரொம்ப ஈஸியாக ஹோம்மேடில் பீஸா செய்கிற ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்கு. அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அம்மா வீட்டில் ட்ரைபேட் எதுவும் இல்லாதனால ஒரு கையிலேயே நான் ஃபோனையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைட் குக் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் வீடியோ ரொம்ப ஷேக்காய் தான் இருக்கும். நான் பீஸாவோட பேஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி பீஸா பேஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு இதில் 2 லேயர் ஆட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்க்கு மேலேயே நம்மளோட சீஸி சாஸை வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான். அந்த வீடியோவில் நான் ரெடி பண்ணும்போது ஓவன் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணியிருப்பேன். இந்த வட்டம் வந்து ஜஸ்ட் நம்ம தோசைக்கல்லை மட்டும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பேன் இந்த பீஸாவை. இந்த மாதிரி நம்ம கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டா சீஸ் எல்லாமே லீக் ஆகாம இருக்கும் குக் பண்ணும்போது. இவ்வளோ ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே பீஸா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸை மட்டும் நம்ம மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் கிட்ஸ் வரும்போது ஸ்நாக்ஸா கூட நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். நடுவில் இருக்க இன்னொரு லேயர் வந்து பார்ஷியலாக டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் அதுவும் தோசை கல்லே தான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஓவன் எதுவுமே உங்களுக்கு தேவையே படாது. நம்மளோட ஒயிட் சாஸ் சீஸ் வந்து ஃபுல்லாக சூப்பராக ஃபில் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. பேஸில் நம்மளோட பேஸும் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பீஸா சாஸ்க்கு நான் வெளியில் இருக்க பீஸா சாஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கீழே ஆட் பண்ணுறேன். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட டேஸ்ட் வந்து சூப்பர்பாக இருக்குது. ரொம்ப நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாண்ட்விச்சுக்கு கூட இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட்டு நம்ம நார்மல் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு பிறகு இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணும்போது பீஸா சாஸும் ஆட் பண்ணோம்னா செம்ம ஃப்ளேவரிங்காக இருக்கும். சீஸு, ஆனியன்ஸ், கேபேஜ்லாம் போடும்போது நீங்களும் கூட இந்த மாதிரி பீஸா சாஸ் உங்கள் வீட்டில் ரெடிமேடாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. நான் இப்போ பேஸ் வந்து எதுவுமே இல்லாதனால தோசை கல்லே தான் வந்து ரெடி பண்றேன். ஹீட் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அசம்பிள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் பீஸாவை. நம்மளுக்கு ஓவன்ல குக் பண்ணும்போது நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஓவன்ல பண்றதுக்கும் நார்மலா தோசையில பண்றதுக்கும் வந்து மேல இருக்க கிரில் எஃபெக்ட் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். நம்மளோட டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதான். நான் குடமிளகா கிரீன் கலர் ஆட் பண்றேன். உங்ககிட்ட எல்லா கலர்ஸும் இருக்கா அவைலபிளா இருந்தா கூட ஆட் பண்ணுங்க. எல்லோ அண்ட் ரெட்னாலும் சூப்பரா இருக்கும். பிறகு ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு பன்னீர் பீஸா தான் ரெடி பண்ண போறேன். நீங்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மட்டும் லைட்டா குக் பண்ணிட்டு நீங்க வந்து தோசைக்கல்ல ரெடி பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சூப்பரா குக் ஆயிருக்கும். சிக்கன் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்றதுனால தாராளமா பன்னீர் போட்டுக்கலாம். செம்ம ஃபிளேவரா சூப்பரா இருக்கும். தோசைக்கல்ல ரெடி பண்றதுனால மட்டுமே நம்மளுக்கு லைட்டா கிரில்லா இருக்காது. அந்த இது மட்டும் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகும். மிச்சபடி டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும் உங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணும்போது. உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பேபி கார்னை கூட குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. செம ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நான் மொசரேலா சீஸை நல்லா துருவி ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நூல் நூலாக சூப்பராக இழுக்கும் போது ஸ்ப்ரெட் ஆகும்போது செமையாக இருக்கும். சீஸ் வாங்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மொசரேலா சீஸான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இப்போ நம்மளோட பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அம்மா வீட்டில் இருக்க தோசை கல்லே வந்து செம வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால நான் வந்து வேற எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு தோசைக்கல் மட்டும் யூஸ் பண்ணியே ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற தோசை கல்லோட வெயிட்டை மட்டும் லைட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு தோசைக்கல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கீழே பேஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகிடும். அந்த மாதிரி குக் ஆகி மேலே சீஸுமே நல்லா சீஸியாக மெல்ட் ஆன பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக வீட்லேயே நம்ம ஹோம்மேட் பீஸா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வித்தவுட் ஓவன். தோசை கரண்டியோட பட்டிங்க வா இங்க பாருடா. தள்ளி தள்ளி தள்ளுங்க. எஸ் எங்க பாரு பட்டு சீஸ பாரு. பச்சை மிளகா
சாப்பிடும் தனியா. அதுக்கு ஒரு மாதிரி செவந்து போய் வரும். சூடா இருக்கா? அமல்ல அவைலபிள் கிடையாது. அஜு கடிக்க வேணாண்டா உன்னைய. செம்ம சூப்பராக நாங்களும் எங்கள் வீட்டில் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பீஸா ரெடி பண்ணியாச்சு. பன்னீர் பீஸா செம்ம சூப்பராக குக் ஆகி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான பீஸா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.